ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா நீங்க வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வந்து சோசியல் மீடியால இருந்து ஒரு வீடியோ வந்து வைரலா பேசப்பட்டு இருக்கு. அந்த வீடியோனால கம்யூனிட்டி சார்ந்தவங்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கு இல்லையா? ஐ எம் சாரி ஐயப்பாஸ் அப்படின்ற மாதிரி விஷயம் அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பத்தி என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, ஏன் வந்து ஒரு மதத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்ற பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம ரெகுலரா வந்து என்ன பண்றோம்னா, நெறைய பேர் வந்து அவங்களோட மதத்த வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுவாங்க. அதுதான் வழக்கம். அது ஏன்னா, காலம் முன்னாடி இருந்து பிற்பால ஒரு பழைய காலத்துல இருந்து சொன்னேன்னா, ஒரு 100, 200 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துல இருந்து வந்து, இந்த மதம் இவங்கள வழிபடுவாங்க. இந்த மதம் இப்படி வழிபடுவாங்க அப்படின்றதுல வந்து போல வந்து நெறைய பேர் வந்து அந்த வழிபாடுல வந்து நெறைய இது பண்ணுவாங்க. அவங்களோட நம்பிக்கைன்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்பிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து அதிகமா போவாங்களோ, அந்த அளவுக்கு போவாங்க. ஏன்னா, அந்த நபருக்கு வந்து அந்த மதத்து மேல நம்பிக்கை இருக்கிறனால, அவருக்கு வந்து ஒரு மன நிம்மதியோ, இல்ல ஒரு செல்வாக்கோ, ஏதோ ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதி அடைகிறாரு. அதனால வந்து அந்த மதத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஆள்மீயா வந்து இன்னும் அதிகப்படுத்தி அந்த மதத்துல வந்து இருக்காரு. இது வந்து அவரோட தனிப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. இத வந்து ஒரு விஷயத்துல வந்து பொது மேடையில, பொது நிகழ்ச்சியில வந்து பொதுவா பேசுறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்றது என்னோட கருத்து. என்னன்னா, சமீப காலத்துல பிக் பாஸ்ல பிரபலமானவங்க இந்த இசைவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, இவங்க வந்து நாட்டுப்புற பாடல்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சென்னை ஸ்டைல்ல வந்து ஸ்டேஜ்ல வந்து நிறைய பாட்டு பாடுவாங்க. இது வந்து யாரோட இயக்கத்துல பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் இருக்காரு இல்லையா? அவரோட இசைக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சுட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாசம் ஒரு நிகழ்ச்சின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வந்து நடக்குது. அந்த நிகழ்ச்சி வந்து 2019 வந்து நடக்குது. இந்த நிகழ்ச்சி 2019 நடக்கும்போது என்னன்னா, 2018 காலகட்டத்தில் வந்து கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் அவர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் அனுமதிக்கணும். நாங்களும் ஆணைக்கு இணையாக தானே இருக்கணும். எந்த இடத்துல வந்து மூட நம்பிக்கையில வந்து வெளிப்படுத்தக்கூட தடை பண்றீங்க, நான் ஏன் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இந்த கேள்விக்குறி வந்து பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்ப கோயில் அவர்களுக்கு 10 வயதுக்குள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து போகலாம். மற்றவங்க வந்து ஆண்கள் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்குது. கடவுள் நம்பிக்கை வந்து ஒரு பக்தி நம்பிக்கையோட இருக்காங்க. இது வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த கார்த்திகை மாசத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு கோடிக்கணக்கில் பல கோடி கணக்கில் பேர் மக்கள் வந்து ஐயப்பன் அவர் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா விரதம் இருந்து தரிசனம் பண்றதுக்காக வந்து 41 நாள் அந்த குறிப்பிட்ட நாள் விரதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் விரதம் இருந்து கோயிலுக்கு போவாங்க. அந்த விரத நாள்ல வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட டெவலப் பண்ணிப்பாங்க சொல்ல வரணும். என்னன்னா, ஒரு ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னா மாலை அணிஞ்சிருந்து 41 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கெட்ட பழக்கங்கள் தேவையில்லாத விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தவிர்க்கப்படுவாங்க. தேவையில்லாத எண்ணங்கள், மனநிலை, மன நிம்மதி, இந்த மன அழுத்தம் அது மாதிரி எல்லாம் நிறைய வந்து இருக்காதுன்னு தான் சொல்ல வரணும். ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எண்ணத்தை யோசிக்க வேண்டியதில்லை. கடவுள் மேல மட்டும் பக்தியா இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கையா வந்து அந்த காலகட்டத்துல இருந்து நம்ம வந்து பெரியவர்கள்லாம் பின்பற்றனால நாமளும் வந்து பார்த்தோன்னா அதை வந்து பின்பற்ற போகும்போது ஒரு மன அழுத்தம், மன நிம்மதி, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து கிடைக்குதுன்னு தான் சொல்ல வரணும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு முறை வந்து கிடைக்கும். இந்த 41 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாம விஷயங்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. தேவையான விஷயங்களை பார்வையில பார்க்க மாட்டாங்க. பெண்களை வந்து பார்த்தோன்னா ஒரு கூட பிறந்த சகோதர பார்ப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு நம்ம ஒரு கடவுளா இருக்கிறோம். அவங்கள வந்து பார்த்தோன்னா தவறான கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. எந்த விஷயங்கள், எந்த தடயங்கள், தீங்குகளும் செய்யாம மிகப்பெரிய ஒரு பக்தியோட இருப்பாங்க. இது வந்து அவங்களோட நம்பிக்கை. அது வந்து எந்த மதத்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் இருந்தாலும் சரி, முஸ்லீம் இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மதத்தை சார்ந்து மதத்துல வந்து பார்த்தா எந்த மதத்துல வந்து கொள்கையை வந்து பின்பற்றுவாங்களோ அந்த மதத்துல வந்து பின்பற்றுவாங்க. சமீபத்துல உங்களுக்கே வந்து நம்ம இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா பொங்கல் கொடுக்குறது, ஸ்வீட் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்து கொண்டாடுவாங்க. மிகப்பெரிய ஒரு நண்பர்களா, ஒரு நெருக்கமா, ஒரு உறவினராக இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து அந்த மாதிரி எண்ணமே யாருக்குமே இல்லை. நான் வந்து அந்த கொள்கையை சம்மந்தப்பட்டவ, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவுமே இல்லை. அவங்க மதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்க வந்து வெளிப்படுத்துறதுல அவங்க வந்து தப்பாவும் யாருக்கிட்டும் பேசுறது இல்லை. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் போல நெருக்கமா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில
இந்த பாட்டு வந்து 2019 வந்து ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காங்க. பேசுனனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த பெண்ணை வந்து நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தோட முன்னணி சார்பில் வந்து நிறைய இடத்துல இது போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி ஐயப்ப பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து வழக்குகளை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணு வந்து அந்த சாங்ல பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் சாங்க பேசிக்கிறாங்க. பாடல் பாடியிருக்காங்க. இந்து பாடலும் பாடியிருக்காங்க. அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்துற நோக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பேசுறாங்க. அவங்க எந்த கம்யூனிட்டி மதமா இருக்கட்டும், எந்த கம்யூனிட்டியா இருக்கட்டும். தாழ்த்தப்பட்டவங்க இல்ல இதாக்குறாங்க அப்படின்ற விஷயத்துல நோக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வரிகள் வந்து பாடல்கள் வந்து பேசியிருப்பாங்க. இது வந்து இப்போ காலகட்டத்துல வந்து யாருமே தாழ்த்தப்பட்டவங்களே கிடையாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தூண்டுதல் பேர்ல நம்ம தாழ்த்தப்பட்ட ஜாதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்ற சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனநிலையில வந்து அவங்க எவ்வளோ உச்சத்தை தொட்டாலும் நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற நோக்கத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நினைக்கிறாங்க. அந்த மனநிலை இல்லாம நானும் தாழ்த்தப்பட்டவன் கிடையாது, நீங்களும் தாழ்த்தப்பட்டவன் கிடையாது, நானும் மனிதன் தான், நீங்களும் மனிதன் தான். சாப்பாடுன்றது 2 பேருக்கும் ஒரே விஷயம் தான் கிடைக்குது. ஒர்க்குன்றதோ ஒரு 2 பேருக்கு ஒரு விஷயம் தான் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா, தாழ்த்தப்பட்டவங்க அவங்க வந்து கீழே இருக்கணும், கொத்தடிமையா இருக்கணும், இவங்க அடிமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி யாருமே இல்லை. இப்போ எனக்கு கறந்த நாலேஜை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த யாருமே கொத்தடிமை கிடையாது. கொத்தடிமை இல்லாமல் அவங்கவுங்க லைஃப்பில் இப்போ அவங்க அவங்களுக்கும் போனால் 1000 ரூபா கூலி கிடைக்குது, நீங்களும் சம்பாதிச்சிங்கன்னா 1000 ரூபா கூலி கிடைக்குது. இதை வச்சு ஈக்குவலாக தான் இருக்காங்களே தவிர யார் தாழ்த்தப்பட்ட ஜாதி, நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி இவங்களை வந்து பார்த்தோன்னா மத்தம் தட்டி விடுற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பேசுகிறாங்கன்றது என்னோட கருத்து. இதை வச்சுட்டு ஒரு மதத்தை வந்து தப்பா பேசுறது வந்து மிகப்பெரிய இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மேக்சிமம் மெஜாரிட்டியான வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கோடி பேர் 6 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாக்காளர்கள். இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கோடி பேருக்கு மேல வந்து மாலை போட்டு ஐயப்பனுக்கு வந்து விரதம் இருப்பாங்க. மாலை போடுறாங்களோ இல்லையோ ஐயப்பன் பக்தியா இருப்பாங்க இந்த கார்த்திகை மாசத்துல. இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஏன் இதுக்காக இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த கார்த்திகை மாசம் குளூர்ல வந்து பாத்தீங்கன்னா, உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல தான் வந்து மாலையே பாடியுறாங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய இதுல வந்து ஃபெஸ்டிவல்ல பார்த்துருப்போம். கார்த்திகை மாசம் வந்து நம்ம வந்து ஐயப்பனுக்கு மாலை விடுவோம். அதே மாதிரி வந்து ஆடி மாசம்னா மாரியம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றி கிடா வெட்டி அவங்களுக்கு வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி புரட்டாசி மாதம் வந்துச்சுன்னா திருப்பதிக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த நான்வெஜ்ஜே சாப்பிடாம விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த ஒசுந்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள். அது வந்து நம்ம உடல் ரீதியாவோ பலப்படுத்தணும். உடல் ரீதியாவோ தேவையில்லாத விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கடவுள் ரூபத்துல அவங்க வெளிப்படுத்தினா அந்த விஷயத்த வந்து இந்த இடத்துல செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து தோன்றது. ஆனா பட் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மதம் சார்ந்தது. மதம் வந்து இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஒரு இழிவா பேசுறது வந்து பார்த்தோன்னா சரியில்லை. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நம்பிக்கையில வந்து பார்த்தோன்னா போகக்கூடாதுன்னா போனா என்ன போகுது? என்ன நடக்க போறதில்ல. அந்த கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணதுக்கு பண்ணுவாரு. இவங்க வந்து நம்ம வந்து நான் போவோம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோன்னா போறது போகலாம். யார் வேணா தடையிலே கிடையாது. அதுக்கான ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? இந்த ஏஜ்ல தான் கல்யாணம் பண்ணணும், இந்த ஏஜ்ல வந்து குழந்தை பார்த்துக்கணும், இந்த ஏஜ் வரைக்கும் படிக்கணும், இந்த ஏஜ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு நாமளே ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா தனிமைப்படுத்தி நம்ம வந்து நம்மளோட வந்து பார்த்தோன்னா நம்ம கெரியர் வந்து வளர்த்துக்கிறோம், ஒரு நாலேஜ் வந்து வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடலாம். ஆனா பட் வந்து இவங்க வந்து பெரியார் பேத்தி அப்படின்ற விஷயத்த வந்து பேசுறாங்க. பெரியார் பேத்தின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல போறாரு? அவரும் அவரோட கொள்கையை வந்து அவருக்கு சொல்றாரே தவிர மற்ற மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்தி நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசினா முழுக்க வந்து கண்டிக்கத்தக்கதுன்றத என்னோட வாதம். ஏன்னா வந்து நானும் ஒரு மதத்தில் சேர்ந்தவன், நீங்களும் ஒரு மதத்தில் சேர்ந்தவங்க. அந்த மதம் வந்து எனக்கு எப்படி பிடிக்குமோ அது என்னோடதான் இருக்கணும். ஒருத்தரை வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை தான் இருக்கணும். மற்ற தவிர மற்றவங்களை இழிவுபடுத்தி மற்ற மதத்தில் இழுக்கணும், அந்த மதத்திலிருந்து எங்களை மற்றவங்களை இழுக்கணும் அப்படின்ற நோக்கம் வந்து யாருக்கும் இருக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. சமீபத்தில் டிக்டாக் பிரபலமானவர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிக்டாக்லாம் பேசிட்டு இருந்தால் சமீபத்தில் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் சில வீடியோங்களில் பண்றாரு. சில யூடியூப்ல கூட பண்ணிட்டு இருக்காரு.
இந்த மாதிரி அவரே சமீப விபத்தில் வந்து ஐயப்ப மாலை போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி அது வந்து சின்ன ஒரு வீடியோ வந்து விழிப்புணர்வு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அதுக்கே அவங்க வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வீடியோ பார்த்தேன். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க வந்து கண்டிக்கத்தக்கது. யாராக இருந்தாலும் அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.